குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பார்கள். ஒரு சொல்லை சொல்கிறோம், அந்த சொல்லின் பொருள் அந்த சொல் செயல்படும் போதுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற சொல் அல்லது சொல்லின் வகை நம்முடைய செயல்பாட்டுக்கு வழியாக இருக்கக்கூடியது. என்ன தெரியுமா? அது தொகுப்பு சொல் அல்லது பொதுமை சொல். அது என்ன பொதுமை சொல் என்கிறீர்களா? அந்த சொல் என்ன என்பதை வரையறுப்பதற்கு முன்னர் அதனுடைய பயன் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஓர் அலுவலகம், அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தனக்கு கீழே பணிபுரிபவர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு ஏதோ ஆணை கொடுக்கிறார். அப்படி ஆணை கொடுக்கும் போது இப்படி செய், இப்படி செய், இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது என்றெல்லாம் ஆணையிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அப்படி பேசும்போதே யாருக்கு ஆணையிடுகிறாரோ அவர்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டுவிடும். கண்ணுக்கு புலப்படாத ஒரு இடைவெளி. ஆங்கிலத்தில் கிளாஸ் பார்ட்டிஷன் என்பார்கள். கண்ணாடி இருந்தால் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த கண்ணாடியில் போய் முட்டிக்கொள்வோம். வலிக்கும், முட்டிக்கொண்டதும் உண்மை, வலிப்பதும் உண்மை, இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு தகவல் போகாது என்பதும் உண்மை. ஆனால் இவையெல்லாம் கண்களுக்கு புலப்படாமல் உண்மையாக நின்று போகும். அப்படியானால் எப்படி பேச வேண்டும்? அந்த பொதுமை சொல் அங்கேதான் வருகிறது. இவர் அதிகாரி என்கிற தோரணையில் பேசினால் அவர்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள். ஆனால் நாம் இதை செய்வோம், நாம் எல்லோருமாக செய்வோம், நம்முடைய அலுவலகம், நம்முடைய பணியிடம், இது நாம் பணியாற்றுகிற கோயில் என்றெல்லாம் அந்த நாம் என்பதை பயன்படுத்த தொடங்கினால் அவர்கள் ஒன்று சேர்வார்கள். இதுதான் பொதுமை சொல் என்று சொல்லிவிட முடியாது. அது நாம் என்பதாக இருக்கலாம், நம்முடைய என்பதாக இருக்கலாம், ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் என்பதாக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து என்பதாக இருக்கலாம். அந்தந்த சூழலுக்கு தக்க அந்த பொதுமை சொல்லின் வகைகள் மாறுபடலாம். ஆனால் பொதுமை சொல் என்கிற அந்த கொள்கை மாறுபடாது. நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வது கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். எல்லோருடைய சிந்தனைகளும் எல்லோருடைய நுட்பறிவும் அங்கே பயன்படும். அதுதான். எல்லோரும் ஒரே போல கருத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கருத்துக்கள் மாறுபடலாம், எண்ணங்கள் மாறுபடலாம். அவரவர்கள் தனித்தனியான பிறவிகள். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கருத்துகளும் தனித்தனியான எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்டு. இருந்தாலும் ஒன்றை செய்யும் போது எல்லோருடைய சிந்தனையும் அங்கே குவியும் என்றால் இதிலிருக்கிற நன்மை, இதிலிருக்கிற நன்மை, இதிலிருக்கிற நன்மை என்று நன்மைகளை ஒன்றாக சேர்க்க முடியும். அப்படி நன்மைகளை ஒன்றாக சேர்ப்பதற்கு தேவை அடிப்படையில் எந்த சொல் என்றால் அதுதான் அந்த பொதுமை சொல். நாம் செய்வோம். நான் என்கிற போது இல்லாத அந்த ஒரு பணிவு, நான் என்கிற போது இல்லாத ஒரு இன்க்ளூசிவ்னஸ் நாம் என்கிற போது வந்து விடுகிறது. நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் என்பதை விட நாம் எல்லோரும் இப்படி செய்யலாமா என்று கேட்கும் போது கிடைக்கக்கூடிய பயன் மிக பெரியது. எனவேதான் பொதுமை சொற்களை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். சரி, இப்படி பொதுமை சொற்களை பயன்படுத்துவது என்பது ஒரு பக்கம். இதே அலுவலக சூழல்
அல்லது இதே போல எல்லோருமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து எதை செய்யக்கூடாது என்பதையும் பார்க்கலாம். எந்த செயல் செய்யப்படக்கூடாது. ஒரு சின்ன கூட்டம், 4-5 பேர் இருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். பேசுபவர் ஏதோ பேசுகிறார். அவர் என்ன பேசப் போகிறார் என்பது நமக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கலாம். அலுவலகமாக இருந்தால் நமக்கு தெரிந்த செய்தியைத்தான் அவர் தரப்போகிறார், சொல்லப் போகிறார். இல்லை, 2 பேரும் முன்னமே கூட பேசியிருந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு நாம் பார்ப்பது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட கூட்டங்களில் நண்பர்கள் ஒன்றாக இருக்கும் போதும், சக பணியாளர்கள் ஒன்றாக இருக்கும் போதும், அதிகாரிகளும் பணியாளர்களும் கூட்டமாக இருக்கும் போதும், எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கூட்டத்தில் நான் இல்லை என்று நிரூபிக்க செய்கிற முயற்சி. வேடிக்கையாக இல்லை? கூட்டத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நான் அந்த கூட்டத்தில் இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஏதோ முயற்சி செய்கிறோம். எப்படி தெரியுமா? அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டே கையில் இருக்கிற கைபேசியை தொடாவிக் கொண்டிருப்போம், இல்லையா? அந்த பக்கத்தில் அவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தால் நம்முடைய பார்வையை இப்படி திருப்பி வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருப்போம், இல்லையா? ஏதோ அப்போதுதான் மிகப்பெரிய கோட்டையை பிடிப்பது போல கண்களை மூடிக்கொண்டு ஏதோ சிந்தனையில் சாக்ரட்டீஸாக இருப்போம். இது எதை காட்டும்? நாம் அங்கே இல்லை, நம்முடைய மனம் அங்கே இல்லை. அப்படியானால் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய அதிகாரியே அங்கே அமர்ந்திருக்கிறார், நம்மிடத்தில் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கைபேசியை துடாவிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் என்ன நினைப்பார்? சரி, நான் சொல்வதை இவர்கள் கவனிக்கவில்லை, அப்படியானால் இதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை, இவர்கள் முறையாக இந்த அலுவலகத்திற்குள் இல்லை. கவனக்குறைவு என்பது நம்முடைய ஆளுமையை குந்தகப்படுத்திவிடும். நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, நாம் என்னவாக மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அப்படி இல்லாமல் இருக்க செய்துவிடும். ஓர் இளைஞன் புதியதாக வேலைக்கு போனவன் அலுவலகத்தில் முதல் கூட்டத்தில் இப்படி நடந்து கொண்டால் அந்த வேலையில், அந்த பணியில் நிரந்தரமாக இருப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு தருவார்களா? எண்ணி பாருங்கள். எனவேதான் கவனக்குறைவாக நாம் இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுகிற செயல்களை தவிர்த்து விடுவோம். சரி, எந்த பாடலை இப்போது நினைத்து பார்க்கலாம்? இருக்கவே இருக்கிறார் வள்ளுவ பேராசான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த குறளுக்கு நேரடியான பொருள் இவ்வளவுதான். அன்பை யாராவது தாழ் போட்டு உள்ளுக்குள்ளே அடைத்து விட முடியுமா? எங்கேயாவது அது வெளிப்பட்டு விடும். அன்புக்குரியவருக்கு ஏதோ ஒரு இடர்பாடு என்றால், கஷ்டம் என்றால், துன்பம் என்றால், நாம் யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த நேரத்தில் கண்ணீர் காட்டிக் கொடுத்து விடும். இதை ஆங்கிலத்தில் சொன்னபோது சொன்னார்கள், the tears will publish the love which is inside என்றார்கள். இந்த குறளை இதோடு நிறுத்திவிட்டால் யாரோ யார் மீதோ வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு வெளிப்பட்டு விடும் என்பதாக போய்விடும். ஆனால் எல்லா உயிர்களிடத்திலேயும் உள்ளுக்குள்ளே அன்பு இருக்கிறது என்கிற கண்ணோக்கத்தில் பார்த்தால் இந்த குறளுக்கு விசாலமான எல்லை உண்டு. எல்லோரிடத்திலேயும் அன்பு இருக்கிறது. என்ன, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவிக்கிறோம். அந்த அன்பை எல்லோரிடத்திலேயும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த குறட்பாவின் அடிப்படை. ஒரு சின்ன பூவை பார்க்கிறோம். அந்த பூ மலரும் போது அதன் மீது ஒரு அன்பு ஏற்படுகிறது.
ஒரு சின்ன நாய்க்குட்டி ஓடுகிறது. அந்த நாய்க்குட்டி எங்கேயாவது வாகனத்தில் அடிபட்டு விடுமோ என்று பார்க்கும்போது நம்மை அறியாமல் ஒரு தவிப்பு வருகிறதா இல்லையா? அப்படியானால் என்ன பொருள்? எல்லோருக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்கிறது. அந்த அன்பை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் தவிக்கிறோம். அன்பை காட்டினால் ஒருவேளை அது தவறோ என்று எண்ணுகிறோம். இல்லை, நம்மிடத்தில் இருக்கிற அன்பை எல்லா இடத்திலேயும் வெளிப்படுத்தினால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்பதுதான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு தரக்கூடிய மறைமுகமான பாடம். நம்மிடத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை வாழ்வோம்.